ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக அரைச்சி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத. நல்லெண்ணெய் கூட வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா 15 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி துண்டுகளை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், இல்லை அப்படின்னா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பழுத்த தக்காளி உள்ளே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரை மூடி தேங்காய் துண்டுகளை உள்ளே சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வதங்கி வந்ததுக்கு அப்புறமா வீட்டு மசாலா 1.5 கரண்டி, இல்லை அப்படின்னா நீங்கள் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்து இது எல்லாமே ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கறியை உள்ளே சேர்த்து தேவையான உப்பு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்குமே கிளறி விடுங்க. ஸோ வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த கறி நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்குமே கொதிக்க விடுங்க. கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் தூவிட்டு ஃபைனலாக இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.